நேயர்களே, முக்கிய செய்தி. போக்குவரத்து போராட்டம் தொடரும் என்று அதிமுக தொழிற்சங்கம் தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நாளை அறிவிக்கப்பட்டபடியே பேருந்துகளுக்கான ஸ்ட்ரைக் தொடரும் என்று தற்போது அதிமுக தரப்பிலான சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. அது குறித்ததான பேட்டியை தற்போது பார்க்கலாம். இன்றைய தினம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 31/8/23 அன்று 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அரசு துவக்க வேண்டும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்திருந்தோம். அதற்கு அப்புறம் 2 முறை நினைவூட்டு கடிதமும் கொடுத்தோம். இறுதியாக கடந்த 20ஆம் தேதி அண்ணா தொழிற்சங்க பேரவையின் தலைமையில் இருக்கக்கூடிய 14 சங்கங்களும் சிஐடி யூனியன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு 7 சங்கமும் இணைந்து 23 சங்கங்கள் வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்தோம். அதற்கப்புறம் 27ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் அங்கே நடைபெற்று எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. கடந்த 5ஆம் தேதி போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் பல்லவ நிலையத்தில் எங்களை அழைத்து பேசினார். எங்களுடைய 7 அம்ச கோரிக்கையில் குறிப்பாக இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தையை நடத்த முடியாத போது இந்த 7 பேச்சுவார்த்தையில் முக்கியமான கோரிக்கையான ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள 96 மாத டிஏ நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையில் ஒரு தொகையை நீங்கள் இந்த பொங்கலுக்கு வழங்க வேண்டும். அதுக்கு மட்டும் இல்லாமல் தற்போது பணியில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு தொழில்நுட்ப பணியாளர்கள் கொடுக்க வேண்டிய டிஏ அரியர்ஸ் 18 மாதம் இருக்குது, அதை வழங்கணும். 3வதாக 13 மாதத்துக்கு முன்பிருந்து பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பயன்களை வழங்க வேண்டும். இந்த 3 அம்ச கோரிக்கையாவது அரசு செவிசாய்க்க வேண்டும் என்றும், அதற்காக பல முறை பல வாதங்களை செய்து கூட எந்த முடிவு எட்டப்படாமல் இறுதியாக எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா, ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இந்த பொங்கலை கொண்டாடுவதற்கு வசதியாக இந்த மாதத்திலிருந்து வழங்கப்படுகின்ற டிஏ தொகை, அது கிட்டத்தட்ட ஒரு 4500 7,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நபருக்கு வரும். அந்த தொகையை வரைக்குமாவது நீங்கள் உடனடியாக வழங்கணும். பாக்கி உள்ள அந்த நிலுவையில் உள்ள தொகையை பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் எத்தனை தவணையாக பெற்றுக்கொள்வது என்பதெல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்ளலாம். அதே போல் இந்த 18 மாதம் இதில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய டிஏ நிலுவைத் தொகையில் அதுபோல் தமிழகம் முழுவதும் இந்த அரியர் இப்போ இருக்கிற அரியரையாவது நீங்கள் வழங்கணும் என்ற ஒரு கோரிக்கை வச்சு இதுக்கான செலவினங்கள் ஒரு 70 கோடி ரூபாய் மட்டுமே ஏற்படும். அதை அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்து வழங்கினால் கூட இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் மறுபரிசீலனை செய்து பொங்கலுக்கு பின்பு நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்று தெரிவித்தோம். ஆனால் அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரிடமும் நிதித்துறை செயலரிடமும் பேசி இது சம்பந்தமாக முடிவை அறிவிப்பதாக நேற்றே எங்களிடம் பேசுவதாக தெரிவித்து சென்றார். நேற்று முழுவதும் காத்திருந்தும் எந்த பலனும் இல்லை. இன்று காலை வருவதாக தெரிவித்தார்கள், அதுவும் வரவில்லை. இறுதியாக தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் இந்த நடந்த பேச்சுவார்த்தையில் வந்திருந்த அதிகாரிகள் அரசுக்கு சாதகமாக அந்த நிலுவைத் தொகையோ இல்லை நாங்கள் கேட்கக்கூடிய இந்த மாதத்துக்கான பணப்பயணியோ வழங்குவதற்கு தயாராக இல்லை. எதை கேட்டாலும் சரி, பொங்கலுக்கு அப்புறம் நடக்கிற பேச்சுவார்த்தை முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பேசிக்கலாம் தான் சொன்னாங்க. நாங்கள் கேட்குறது முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது வருங்காலத்தை பற்றின சம்பள பேச்சுவார்த்தை, எங்களுடைய கோரிக்கைகளும் அது அடுத்தது. ஆனால் நாங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறது கடந்த காலத்தில் அரசு தர வேண்டிய பணம் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த நிலுவைத் தொகை இருக்குது, டிஏ நிலுவைத் தொகை. அவ்வளோ தொகையும் கேட்கல, நாங்கள் இந்த மாதத்துக்கான தொகையை கேட்குறோம். அவங்களும் பொங்கல் கொண்டாடணும்னா அதுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை. எனவே நாங்கள் அறிவித்த இந்த வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. இருந்த போதிலும் இறுதியாக நாங்கள் அதிகாரியிடம் கொடுத்தது இன்று மாலை 6 மணிக்குள் அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்தோம்.